இதான் மீனே அல்ட்ரா லைட்டில் மாட்டிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க மக்களே, தரமான சைஸு, நல்லாவே சைஸு. இப்போ இதை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த மாதிரி 4 மீனாவது வேணும். நாங்கள் பிடிச்சிருக்க லூர் பாருங்கள், இது வந்து சில்வர் லூரு. கிருஷ்ணா சொன்ன மாதிரி அடிச்சிட்டான் மக்களே, கஞ்சா சாதிச்சுட்டான். பாத்தீங்களா, செட்டப் சொன்னீங்கல்ல, நல்ல சைஸ் மக்களே. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நான் அடிச்சேன். ஆட விட்டு தான் இழுப்பேன். நீங்கள் இப்படி தான் இழுக்கிறீங்க. எப்படியா தண்ணிக்குள்ள இப்படி வச்சு ஆட விடுவீங்களா? நான் ஆட விட்டு தான் எடுப்பேன். மக்களே வண்டு பிடிச்சிட்டான். மக்களே வண்டு பிடிச்சிட்டான். ஓட முடியல மக்களே. மக்களே ஒரு கெண்ட மீனை பிடிச்சாச்சு. இங்க பாருங்க ரொம்ப குட்டி மீனா மாட்டி இருக்கு. தேவையான மீன்லாம் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அல்ட்ரா லைட்ல தரமான சம்பவம். மழை நேரம் வர்ற மாதிரி இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ வேக வேகமா கழுவிட்டு இருக்கேன். டக்கு அங்க பாரு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கலாம். பூண்டெல்லாம போடுவாங்க குழம்புல. புளிய போட சொல்றேன். புளி குழம்பு வைக்கிறதா இல்ல நான் ஏதோ புளியில சட்னி செய்யறதா இருக்கு. கொஞ்சம் பூண்டு எண்ணெயில வணங்கட்டும். அவன் என்ன உன்னை போடா விடான்னு சொன்னா ரொம்ப பேசுற ஆள் வச்சு கமெண்ட் பண்ணியாமா. வயசு எனக்கு வயசா 21 தாயா. தெரியல பாய். எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? மக்களே வழக்கம் போல முடிச்சு விட்டாங்க. நம்ம கொதிக்குதியா மக்களே? கொதிக்கிற எண்ணெய் வேற கையில விட்டாங்க. கொதிக்குது. ஏன்னா கடைசி இப்போ மீனுக்கு போனோம். வெளியே பார்த்தீங்கன்னா புயல் மழையே வந்துருச்சு. மழை பெருசாயிடுச்சு. இந்த ஒரு வாய் சோத்துக்காக பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்க இந்த ஆள் ரொம்ப நேரமா இதை கிண்டிட்டு இருக்கான். இப்படிதான் ஊற்றுங்க. நல்லா தண்ணி எடுங்க. மக்களே மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கூட்டாஞ்சோறு போடு கூட்டாஞ்சோறு. மக்களே ரொம்ப நாள் கனவு சத்தியமா மீன் குழம்பு வச்சு நம்ம சேனல்ல சாப்பிடணுன்ட்டு. மீன் பஞ்சு மாதிரி இருக்கு. வேற மாதிரி உள்ள வச்சு அப்படியே எடுத்து அடிச்சோம்னா இதை இவங்க சாப்பிட்றதெல்லாம் மீன் சாப்பாடு கிடையாது. இங்கே வாங்க, நல்லா மீன் அப்படியே கறியாக எடுத்து சாப்பாடு நல்லா வச்சு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அல்ட்ரா லைட் ஃபிஷிங்காக வந்திருக்கோம். லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓடுற ஆற்றுல தண்ணி திறந்து விட்டாங்க. அதனால அல்ட்ரா லைட் ஃபிஷிங் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம். நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ராடு பாருங்கள், லுக்கானாவோட ஃப்ளாஷ் சூப்பர் ராடு அல்ட்ரா லைட்டில். அதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கில்டஸ் ரீலு. இது பார்த்தீங்கன்னா 1000 சைஸ் தான், செம்மையாக இருக்கும். பிரைடு 10 mm இது ஒரு செட்டு. இது நம்ம ஆசிக்கண்ணாவோட செட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பஸ், ரொம்ப நாள் ஆச்சு அன்ஃபிஷை தொட்டு. இது பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் ராடுன்னு சொல்லுவேன் நான். இதை வச்சு விராலும் பிடிக்கலாம். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டும் பட்டாசாக இருக்கும். அதில் போட்டிருக்கிறது 1000 சைஸ் அரியா. இதான் நம்மளோட செட்டப்பு. லூரை பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் காட்டுறேன் வாங்க. தரமான வீடியோ, உள்ளே போயிடலாமா? ஆசிக்கு நான் இந்த மீன் பிடிச்சிருவேன்ல? கண்டிப்பாக பிடிச்சிருவேன். புது அனுபவம் தான் அல்ட்ரா லைட்டு. பெரிய ராடில் பிடிச்சிருக்கேன். அல்ட்ரா லைட் ராடில் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம். இன்னைக்கு நான் வந்து மீன் பிடிக்க போகிறதுல நான் கேமராமேனாக மாறிட்டேன். மீன் பிடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆசிக்கண்ணா ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் வண்டு. நம்ம வண்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டில் நல்லாவே மீன் பிடிப்போம். அதனால் அல்ட்ரா லைட் ஃபிஷிங்னு வந்துட்டு அவனை அடிச்சிக்க முடியாது. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறாங்க. ஆசிக்கண்ணா வந்து அல்ட்ரா லைட்டில் பிகினர், அவன் பார்த்தீங்கன்னா சீனியர். இப்போ வந்து அவன் இப்போ ஆசிக்கண்ணா சொல்லி தர போகிறான். இத்தனை நாள் விரால் மீன் பிடிக்க ஆசிக்கண்ணா சொல்லி கொடுத்த மாதிரி. அண்ணா தட்டி தூக்கிடலாமா? தூக்கிடலாம். மக்களை மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பேர் களம் இறங்கி இருக்காங்க. அங்கே ஆசிக்கண்ணா, அங்கே பார்த்தீங்கன்னா வண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கிருஷ்ணா இருக்கான். கிருஷ்ணா ஒரு ஆள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜலாலு அந்த கார்னரில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். மக்களை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். மீன் குழம்பு சூப்பராக வைக்க போகிறோம். அல்ட்ரா லைட்டில் கெண்டை மீன் பிடிச்சி கெண்டை மீனை வச்சு குழம்பு வச்சு சோறு சமைச்சு அப்படியே ஊற்றி அப்படியே புளிப்பு காரத்தோடு சாப்பிட போகிறோம். நம்ம சேனலில் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் அதுக்கப்புறம் குழம்பு வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு. எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. பாய்ஸ் வாரி படிக்கிறோம் பாரு. சைஸ் தானே? சைஸ் அடிக்கிறோம் பாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் பாரு வெறித்தனமாக இருக்காங்க. ஆளாளு ஒரு ரகமாக இருக்காங்க. மக்களே அல்ட்ரா லைட்டில் அடிச்சிருச்சு மீன். பண்டே அடிச்சிருச்சா? போடு டேய்ரா வர கிட்ட. எங்கடா இருக்கு மக்களே? இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதான் மீனே அல்ட்ரா லைட்டில் மாட்டிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க
பாறையில் இடிக்குதா இல்லை பார்த்து வெயிலில் இடிக்குதான்னு தெரியும். நல்ல சைஸ் மக்களே. அங்கே பாருங்க அடிச்சிருச்சு மக்களே. தரமான சைஸு மீன் குழம்பு ரெடி. இங்கே பாருங்க எங்கள் ஊரை மக்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீனை பிடிச்சிட்டா. இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு மீன் நல்ல சைஸான மீன். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கை சோடு இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு எவ்வளோ சைஸுன்ட்டு. நல்லாவே சைஸு. இப்போ இதை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த மாதிரி 4 மீனாவது வேணும். நாங்கள் பிடிச்சிருக்க லூர் பாருங்கள். இது வந்து சில்வர் லூரு. இப்போ எங்கேயுமே சில்வர் லூர் ஸ்டாக்கில் ஆனால் சூப்பராக இருக்கும். ராடு பார்த்துக்கங்க. ராடு பார்த்தீங்கன்னா காம்பஸ்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹன்ஃபிஷோட பிராண்டு. ஹன்ஃபிஷோட காம்பஸ் நல்லாயிருக்கும். இங்கே ரீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்குமாவோட அரிய ரீல் 1000 சைஸு. இதில் ஓட்டிருக்க பிரைடு பார்த்தீங்கன்னா 16 mm. இதே பிரைடை யூஸ் பண்ணி விராலும் பிடிக்கலாம். இதே பிரைடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டும் பிடிக்கலாம். வேறு கழட்டிகிட்டு இருக்கோம். பாய் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. ஏன்னா அல்ட்ரா லைட்டில் சின்ன முள்ளாக இருக்கா கையில் ஏறிடும். வா பாரு எப்படி மக்களே. மீனை பார்த்தீங்கன்னா உள்ள தூக்கி போட்டாச்சு. எனக்குமே நான் தான் மீன் பிடிப்பேன். இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சிட்டாரு. வண்டு ப்ரோ தான் மக்களே. இது பார்த்தீங்கன்னா ஆசிகனாவோட ராடு. இங்கே பாருங்கள். இது வந்து லுக்கானோட ஃப்ளாஷு. ரொம்ப ஒல்லியாக இருக்கும் இந்த ராடு. அல்ட்ரா லைட்டில் நம்ம மார்க்கெட்டில் விலை கம்மியில் இது ஒரு நல்ல மாடலு ஃப்ளாஷ் ராடு. இதில் போட்டிருக்க ரீல் பார்த்தீங்கன்னா லுக்கானா கில்டஸ். இதை வச்சு விராலும் பிடிக்கலாம். நீங்கள் அல்ட்ரா லைட்டும் பிடிக்கலாம். ரெண்டுக்கு ஒரே ரீல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப சின்ன ரீல். விரால் நாட்டு விரால் மட்டும் தான் பிடிக்கலாம். 2 கிலோ அவுரியை பிடிச்சி உடச்சி விட்றாதீங்க. பிரைடு பாருங்கள் 10 mm போட்டிருக்காரு. உள்ள என்னன்னா அது லூரு பார்த்தீங்கன்னா சில்வர் லூரு. அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ சில்வர் லூரை மாற்றிட்டாரு. இந்த சில்வர் தான் இப்போ கிடைக்கிறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஐஸு. அவன் வண்டு யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா ரெட் ஐஸு. அடுத்து ஒரு ஆளாக காட்டுறோம் பாருங்கள் என்னென்ன லூர் யூஸ் பண்ணுறாங்கன்னு. லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா துணி துவைச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் சத்தமாக இருக்கும். பாலத்துக்கு அடியால் பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணி. எப்போ அல்ட்ரா லைட் பிடிச்சாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓடுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஓடுற தண்ணியோட ஓரத்தில் தான் மீன் ஏறி மேலே வரும். அதுதான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். எப்படி இருக்கு பாருங்க. என்ன ராடு யூஸ் பண்ணுறீங்க கொஞ்சம் சொல்லிட்டு வீசுங்க. ப்ரோ நான் யூஸ் பண்ணுற ராடு ஹண்டிங் பிளாக் ப்ரோ. ஹண்டிங் பிளாக்கா? ஆமாம் ப்ரோ. விரால் ராடு எடுத்து பண்ணி அல்ட்ரா லைட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வார மக்களே ஹண்டிங் பிளாக் ராடு. அங்கே வாருங்க லுக்கானா ப்ரெடேட்டர் ரீலு. ப்ரெடேட்டர் எத்தனை 4000 சைஸு. உலகத்திலே 4000 வச்சு அல்ட்ரா லைட் பண்ணுறவன் நீ தான்டா இருப்பேன். எங்கே லூரை காட்டுங்க. இங்கே பாருங்கள் நம்ம கிருஷ்ணா யூஸ் பண்ணுற லூரு செமையாக இருக்குது பாருங்கள். இதுவும் நல்ல ரிசல்ட்டான லூர் தான். இந்த லூர் பார்த்தீங்கன்னா நல்ல மத்தியான நேரத்தில்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்லா சூப்பராகவே இருக்குது. மேலே போட்டுருக்க செட்டப்பை மட்டும் பாருங்கள் மக்களே. அப்படியே விராலோட செட்டப் எடுத்து போட்டு வச்சுருக்கான். விரால் மீன் பிடிச்சிட்டு வந்தோம். ஒரு அல்ட்ரா லைட் பிடிக்கும். 70 mm லீட்டர் லைனில் எப்படா அல்ட்ரா லைட்டில் மாட்டோம். பிடிச்சிடலாம் ப்ரோ. பிடிச்சி காட்டுறேன் ப்ரோ. பிடிங்க ப்ரோ வீசுங்க ப்ரோ. மிஸ்டர் ஜலால் என்ன செட்டப் வச்சுருக்கீங்க? உங்கள் செட்டப்பை கொஞ்சம் காட்டுறது. crocodile ராடு. ஆமாம் ரீல் ஸ்க்ரீன் ரீலு. பரவாயில்லையே. சைஸு 4000. இந்த சின்னதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம போட்டா கிடப்பா இருக்காங்க தான். லூர் என்ன வச்சுருக்கீங்க? லூர் சில்வர் லூர். உனக்கு 2 பேர் வச்சிருக்க லூர் வேணுமோ அல்ட்ரா லைட்டு தான். மித்தபடி இருக்க செட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெருசு. அங்கே பாருங்க யாருக்கு அடிச்சிருச்சு. யாருக்கு? மக்களே கிருஷ்ணா சொன்ன மாதிரி அடிச்சிட்டான். டே கஞ்சா போடு. மக்களே கஞ்சா சாதிச்சுட்டான். பாத்தீங்களா செட்டப் சொன்னீங்கல்ல பாருங்க பெருசா அடிச்சாச்சு. வண்டு நம்ம பிடிச்சதா பெருசு. நல்ல சைஸ் மக்களே. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. போடு ப்ரோ பாருங்க. நான் சொன்னால மக்களே அது நல்ல லூர்னு. மத்தியான நேரத்தில் அந்த லூர் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஈவினிங் டைம் ரிசல்ட் நல்லா இருக்காது. நான் மத்தியான டைம் இந்த லூர் அடிச்சிக்கவே முடியாது. நல்லா இருக்கு ப்ரோ. பெரிய சைஸ். ஃபயர் இல்லை ரெட் டைகர். கழட்டும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. ஏன்னா கையில் இங்கே பாருங்க ஹூக்கப் ஆயிருக்குதுடா. குத்திரும். சூப்பர். கவரில் போடுங்க. சாதிச்சிட்டீங்க. ப்ரோ என்ன அடிச்சிருச்சா? அடிச்சிட்டா எங்க? ஏய் போயிரு போதுரா மக்களே. மீன் இருக்கு. போடு. நல்ல மீன் போடு மக்களே. அல்ட்ரா லைட்டில் 4வது மீன் அடிச்சாச்சு. வண்டு பார்த்தீங்கன்னா 3 மீன். கிருஷ்ணா ஒரு மீனோட ரெக்கார்டு பண்ண முடியல. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. நல்ல சைஸ்ரா. கிருஷ்ணா இந்த சைஸ் பாடுறா இது. நான் முடிச்சதான் ப்ரோ பெருசு. போடு குழந்தை குட்டி போடு. அப்போ அடுத்த மீனை பிடிச்சிருவேன். மீன் பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல கோல்டு கலரில் அப்படியே பலன்னு இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. வாய் நல்ல லாக்காக இருக்குது. கழட்டுறது கஷ்டம். எடுத்துட்டேன் பாரு. பார்த்து மக்களை மறக்காமல் பிளேயர் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் வீர சாகசம் பண்ணிங்கன்னா கையில் 2 தேல் போடுறதான் மிச்சம். நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லூர்ஸ்க்கெலாம் கையில் ஹேண்டில் பண்ணாதீங்க மக்களை. இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற லூரு சில்வர் கலரு. நல்ல ரிசல்ட் இருக்கும். கிருஷ்ணா மீன் என்ன எத்தனை இருக்குன்னு? ப்ரோ 4 மீன் இருக்குது ப்ரோ. நான் பிடிச்சதான் ப்ரோ பெருசு. 4 மீன் இருக்கா? ரெக்கார்டே நான் தான் ப்ரோ. டே ஒரு 10 மீனாக பிடிங்கடா குழம்பு வைக்கணும். ஆசிகண்ணா இப்போ களத்தில் இறங்கிட்டாரு. இப்போ மாட்டுற மீன்லாம் பார்த்தீங்கன்னா மாமா பெருசு தான் மாட்டோம்.
மக்களே அல்ட்ரா லைட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 மீன் பிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இன்னும் மீன் மாட்டலை. அல்ட்ரா லைட்டில் மீன் பிடிக்க 2 டிப்ஸ் தரேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணி, நல்ல வேகமாக ஓடுற தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஒட்டி போடணும். அது ஒரு டிப்ஸு. இந்த பஞ்சலக்கண்டையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இது வேட்டையாடி சாப்பிட்ற மீன் தான். அதே நேரத்தில் உயிரோட மீனையும் சாப்பிடும், செத்த மீனையும் சாப்பிடும், பாசி சாப்பிடும், எல்லாத்தையுமே சாப்பிடும். ஜிலேபி மீனோட சேர்ந்தது தான் இந்த பஞ்சலக்கண்டை. ஜிலேபி மீனையும் பார்த்திங்கன்னா இதே முறையில் பிடிக்கலாம். ஆனால் ஜிலேபி மீனை பிடிக்கிறதுக்கு ஸ்பாட் ரொம்ப முக்கியம் இருக்கணும். அதுவும் ஆந்திரா ஜிலேபி இருக்கணும், கருஞ்சிலேபி கிடையாது. ஆந்திரா ஜிலேபி நிறைய இருக்கணும். அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு மீன் கிடைக்கும். அதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் எப்படி ஜிலேபி மீனை ஸ்பின்னரை பயன்படுத்தி பிடிக்கிறதுன்னு. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 மீன் பிடிச்சிட்டான். ஜலால் பார்த்திங்கன்னா இன்னும் பிடிக்கல. கிருஷ்ணா ஒரு பெரிய மீன் பிடிச்சிட்டான். இன்னும் ஆசிக்க நான் பிடிக்கல. ஆசிக்க நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. லூரே மாற்றலான்ட்டு இருக்கேன். எனக்கு இந்த லூர் செட் ஆகல. பிடிங்க அப்போ தான் பாருங்க. ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்குது. விரால் பிடிக்கும் போது எங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன். ஆட தெரியாது சிலுக்கு, காலில் சுலுக்குன்னு. ஓகே மக்களே, இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோமா? லுக்கானோட ஃப்ளாஷு ரொம்ப நாள் ஆச்சு வீசி. ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓடுங்க எம்மா டிஸ்டன்ஸு. இங்கே பாருங்க, வெறுமனே இழுக்கக்கூடாது. இப்படி லைட்டாக டச் பண்ணி இழுக்கணும். நம்மளோட சீக்ரெட் அல்ட்ரா லைட் ராடு எடுத்துகிட்டு வாடா. நான் பிடிக்கும் பாருங்க பஞ்சடைய. மக்களே, அந்த அல்ட்ரா லைட் பார்த்தீங்கன்னா தாறுமாறான ராடு. யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அது பிராவோட அல்ட்ரா லைட் ராடு. லுக்கானா ஃப்ளாஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காம்படிட் பண்ணுற மாதிரி பிராவோலேருந்து வந்த ராடு சூப்பராக இருக்கும். அல்ட்ரா லைட் பண்ண இப்போ ரெண்டையும் மோத விடலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எப்படி ராடு குச்சி மாதிரி இருக்கா? பரவாயில்லையா, நான் என் ராட்ல பிடிக்கிறேன். மக்களை இங்கே பாருங்க, அவர் ராடு குச்சின்னா நம்ம ராடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாரு பாத்தியா மக்களை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. மக்களை இங்கே பாருங்க, இது வந்து லுக்கானோட ஃப்ளாஷ் மாடலு, இது வந்து பிராவோட ராடு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ராடு பார்த்தீங்கன்னா 24T கார்பனில் வருது பிராவோவில். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் உடைய வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி செக் பண்ணிடலாம். நீ அதில் பிடினா நான் இதில் பிடிக்கிறேன். மக்களே, நம்ம ராடை மாற்றிட்டோம். இங்கே பாருங்கள், லுக்கானாவோட ராடுக்கு பதிலாக இப்போ நம்ம பிராவோட ராடு மாற்றிட்டோம். பிராவோட ராடு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ராடு தாறுமாறாக இருக்குது. ராடு பார்க்க ப்ரீமியமாக ப்ளூ கலரில் நல்லா இருக்குது. இதில் போட்டிருக்க ரீல் பார்த்தீங்கன்னா சிமோனோட ரீலு. இது வந்து 500 சைஸு, ரொம்ப குட்டி ரீலு, சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் சவுண்டு கொடூரமாக வருங்க பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இப்போ செட் பண்ணிட்டேன். ஏதாவது மீன் பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்கள். ரொம்ப நாள்னா நான் அல்ட்ரா லைட்டில் மீன் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக தான் இருக்கும். எனக்கு ஆசையாக இருக்குது இந்த ராடை வீசணும். புது ராடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லூர் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம சில்வரை போட்டிருக்கேன். சில்வர் தான் ராசி. அதே மாதிரி இந்த மாதிரி மதியான நேரத்துக்கு சில்வர் மாதிரி அடிச்சுக்க ரிசல்ட்டு வேறு எதுலேயுமே வராது. சில்வரு, ரெட் ஹெட்டு, ஃபயர் டைகரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் டைகரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் தான். ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணிடலாம். நம்ம லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது பாருங்க மக்களே. நம்ம வண்டு பாருங்கள், அடுத்த மீனை பிடிச்சா என்ன மீன்றாது? உழுவை. இங்கே பாருங்கள், உழுவை தாறு மாதிரி வண்டு பிடிச்ச உழுவ மீனை பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு மக்களே உழுவ மீன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க லூர் பார்த்தீங்களா, தெரியுதா? இது வந்து நாங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணது. அலிபாபாவில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின லூரு. இப்போலாம் இந்த லூரே கிடைக்கிறதுல மக்களே ரொம்ப ரிசல்ட்டாக இருக்கும். இந்த லூரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ நல்ல லூர்னு. எங்ககிட்டே 4 பீஸ் தான் இருக்குது மக்களே. இந்த தாடி சோக்கர் பாருங்கள், மறுபடியும் ஏமாற்ற வந்துட்டான். யோ, மண்புழு போட்டு தானே பிடிக்க போகிறேன்ட்டு போனேன். எப்போதுக்கு வந்தேன் நேரம் சரியில்லை இன்னைக்கு எனக்கு நினைக்கிறேன். மக்களே, இங்கே பாருங்கள், தாடி சோக்கர் மறுபடியும் ஏமாற்றிட்டு இப்போ 0 சைஸ் ஸ்பின்னரை மாட்டி வச்சுருக்கான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்காத நாங்கள் 5 பேர் டீமில் நாங்கள் 3 பேர் தான். நாங்கள் 3 பேர் மீன் பிடிக்கல. அவனுங்க 2 பேர் அங்கே மீனை பிடிச்சிட்டு ஜாலியாக பாருங்கள் ஆடிட்டு இருக்கானுங்க. ஆனால் நாங்கள் 3 பேர் இந்த மீன் பிடிக்கல. நான் பிடிக்கிறேன். இப்போ பாரு, பெரிய பஞ்சலையாக பிடிக்கிறேன். மக்களே, எப்போ பார்த்தாலும் என்னை ஏமாத்துறானுங்க. இன்னைக்கு நான் மணி 0 சைஸ் ஸ்பின்னர் போட்டேன். அது புது ஸ்பின்னர் போட்டிருக்கேன். இன்னைக்கு வண்டா இல்லை நானான்னு பார்த்தரலாம். மண்டை காயுது மக்களே, மீன் மாட்ட மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னான்னு தெரியல. ஸ்பாட்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. தண்ணி ஏறி இறங்குது, அதுவாக பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரில. ட்ராக் இருக்குது பாருண்ணா. சைஸாண்ணா மீன் இல்லைண்ணா. ஏய் இன்னும் யோண்ணா மேலே ஓடிட போகுது. இல்லைண்ணா, ஃபஸ்ட் டைம் இல்லை, நான் ஆட விட்டு தான் இழுப்பேன். நீங்கள் இப்படி தான் இழுக்கிறீங்க. எப்படியே தண்ணிக்குள்ள இப்படி வச்சு ஆட விடுவீங்களா? நானும் ஆட விட்டு தான் எடுப்பேன். பாரு எப்படி அப்படி ஏற்றிட்டேன் கைக்கு. நான் டெஃப்ளிப் பண்ணுறேனே இதுக்கு. இன்னும் 1 கிலோ இருக்க மாட்டிருக்கேன். ஆமாம், வளையுது. யா, சூப்பராக இருக்குண்ணா. ஃபஸ்ட் டைம் அல்ட்ரா ரைட்னால ஃபஸ்ட்டு மீன். மீன் மாட்டிச்சு, மீன் மாட்டிச்சு, மீன் மாட்டிக்கிச்சு.
மக்களே ஒரு கெண்டை மீனை பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் ரொம்ப குட்டி மீனாக மாட்டியிருக்கு. அல்ட்ரா லைட்டில் இந்த அளவுக்கு சோதனை இல்லை மக்களே. இங்கே பாருங்கள் என்னன்னு தெரியல, புயல் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெயில் அடிச்சு கொண்டுச்சு. இந்த சிறுமுகையில் ஏதோ ஆகி போச்சாட்டிருக்கு. பின்னாடி பாருங்கள் எப்படி அடிச்சிட்டு இருக்கு காற்று. இந்த பக்கம் பாருங்கள் மழையே வருது. சமைக்க முடியுமான்னு தெரியல மக்களே. 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகுது. நம்ம வேறு எங்கேயாவது போய் குழம்பு வச்சு சாப்பிட்டே ஆகணும். இன்றைக்கி மீன் குழம்பு நான் சாப்பிட்டே ஆகணும். அதில் இந்த கெண்டை மீனை ஃபஸ்ட்டு சாப்பிடணும். மழை சரியான மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அல்ட்ரா ரைட் ஆர்டர் பிடிக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படின்னா விராலோட அல்ட்ரா ரைட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ தான் 2 மீன் தான் பிடிச்சா ஆனால் ஃபீல் சூப்பராக இருக்குது. ஏன்னா அல்ட்ரா ரைட்டில் வந்து இந்த கை பழகணும், இந்த லூர் ஆக்ஷனோட கொடுக்கறதுக்குலாம் கை பழகணும். பழகிச்சுன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும். ஆனால் சின்ன மீன் பிடிச்சாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அது ட்ராக் இழுக்கிற சவுண்டு காதில் இனிமையாக இந்த ட்ராக் சவுண்டுக்கு அதுக்கு அழகாக கேட்குது பாருங்க. இந்த மாதிரி சவுண்டு கேட்கும்போது சூப்பராக இருக்குது மக்களே. அவ்வளோதான் நம்ம அல்ட்ரா லைட் வீடியோ முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டு தான் அதிக மீன் பிடிச்சிருந்தான். கிட்டத்தட்ட 8 மீன் அவன் பிடிச்சிருந்தான். ஆசிக்கு நான் 2 மீன், நான் 1 மீன் தான் பிடிச்சிருந்தேன். ராடு நல்லா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக வருது மக்களே. எங்களால் அதுக்கு மேலே பிடிக்க முடியல. ரொம்ப இடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு மேலே ராடை யூஸ் பண்ணுறது ஆபத்து. மழை பெய்யும் போது ராடியில் யூஸ் பண்ணாதீங்க. கிருஷ்ணா என்ன சீக்கிரம் மீனை கழுவிடா. ப்ரோ தான் மழை நேரம் வர்ற மாதிரி இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ வேக வேகமாக கழுவிட்டு இருக்கேன். டக்குன்னு அங்கே பாரு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களாம். 2 நிமிஷம் ப்ரோ, மீன் வந்துடும் பாருங்க. இப்போ உங்கள் கைக்கே வந்துடும். சீக்கிரம் என்னப்பா தக்காளி கழுவுறோம். கழுவுங்க. என்ன இடிக்குது. போட்டு மலையில் சமைப்போம். மலையில் சமைப்பியா? ஆமாம். ஆல்ரெடி ஒரு வாட்டி சட்டியோட வெட்டிச்சு எனக்கு அனுபவம் இருக்கியா? வேண்டாயா, பயமுடுத்தாதையா. சீக்கிரம் உரினே. என்னென்ன பண்ணிட்டு இருக்க? பூண்டு நசுக்கிறேனே, உரிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. யோ பூண்டெல்லாமா போடுவாங்க குழம்புல? போடலாம்யா, நல்லா இருக்கியா? யோ சொல்லு. எதுக்கு இவ்வளவு? என்னதுயா குழம்பு வைக்க வேணாமையா? வறுவல்னா பரவாயில்ல, குழம்புக்கு மக்களே எனக்கு சத்தியமா குழம்பு வைக்க தெரியாது. ஏதோ ஏமாத்துறா. நான் ஒரு மீன் குழம்புல எங்க வித்தியாசமா வைக்கிறேன். மீன் குழம்புக்கு இதெல்லாம் வேணுமான்னு பார்த்து சொல்லுங்க. சின்ன வெங்காயம் தான் வேணும், அடம் பிடிச்சி வாங்கினாரு. அப்புறம் தக்காளி, அப்புறம் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா. என்ன மீன் ரெடியா? மீன் ரெடி ப்ரோ. அது என்ன போச்சு எடுத்து வாரமாடா வெங்காயம். டேய் குண்டுருவேன். மக்களே மீனை கழுவி எடுத்தாச்சு, காட்டுறா. சரி சட்டி எங்கண்ணா? அங்க இருக்குண்ணே. இவ்வளவுதான் மக்களே மீன். இங்க பாருங்க, ஒரு 1 2 3 4 தலைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கணக்கில் வச்சிருக்கிறோம். நல்ல மீனாக இருக்கு. இப்போ இதை வச்சு குழம்பு வைக்க போகிறோம். நம்ம தளபதி தான் குழம்பு. என்னைய புளிஞ்சிட்டு இருக்க? தக்காளியை புளிஞ்சு கரைச்சுட்டு போடும் போது குழம்பு வந்து சூப்பராக இருக்குமாமா. அதை கரைக்காம போட்டாலும் அதே கணக்கு தானே? கரைக்காம போடும் போது பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கெட்டியாகவே நிற்கும், பெருசாகவே முழு தக்காளியாக நிற்கும். என் தெரியல, நான் மீன் சாப்பிட்றதோட சரி. மக்களே அடுப்பு பற்ற வச்சலாம். பற்ற வச்சு டைம் ஆச்சு. எண்ணெய் ஊத்து. எண்ணெய் என்னையா? என்ன எங்க எண்ணெய் எவனும் வாங்கலையாட்டு இருக்கடா. போய் கடைக்கு போயிட்டு வாங்கடா. சும்மா வாங்கலையா? என்ன சொல்லு ஆயோ. அதான் செக்குலாட்னா சுத்தமான உருட்டு. ஊத்து என்ன வர மாட்டேங்குது, உள்ள மூடி இருக்கு. புளி இன்னும் கொஞ்சம் போடுனேன். ஏன் கஞ்ச பிசினாரி மாதிரி இருக்க? 4 மிளகா. தக்காளி புளிப்பியா? நம்ம ஊர் தக்காளி நாட்டு தக்காளியா? மக்களை இவ்வளவு புளிய போட சொல்றாங்க. புளி குழம்பு வைக்கிறதா இல்ல நான் ஏதோ புளியில சட்னி செய்யறதா இருக்குங்க. என்ன எவ்வளவு ஊத்து ப்ரோ? வெங்காயம் வணங்காதைக்கு ஊத்துங்க ப்ரோ. ஊத்துங்க ப்ரோ. இருக்குங்க ஊத்துங்க. போது மகளே ஒரு மிளகா என்னைக்குமே காரம் இருக்க கூடாதுன்னா இப்போ இடிச்ச கருவுறதுக்கு முன்னாடி போடு மகளே. ஒரு மிளகா எப்படி பார்த்தீங்களா? எதுக்கு ஒரு மிளகா இல்லை 2 மிளகா போடுறோம்னா இந்த காரத்துக்கு அடிதான், காரம் கம்மியாக இருக்கிறதுக்கு அடிதான். எண்ணெயில் முதலே போட்டீங்கன்னா அந்த காரம் தெரியாது. அதுக்கு வெட்டாமல் போடணும். காரசாரமா சாப்பிட்டாதானடா எட்டமா இலவெட்ட போய. சரி அடுத்து கொஞ்சம் பூண்டு எண்ணெயில் வணுங்கட்டும். அவன் என்ன உனக்கு போடா விடான்னு சொன்னா ரொம்ப பேசுற ஆள் வச்சு கமெண்ட் பண்றியாமா? வயசு யாரு? எனக்கு வயசா 21 தாயா. சட்டு வெடிக்க போகுது. சட்டு வெடிக்க போகுது. ஐயோ மஞ்சள் கலர்ல ஒரு சட்டி இருக்கு. அது எடுடா. அந்த இத எடுங்கடா டக்குனே. அது இது உண்ணாகாதுண்ணா. அப்படி தூக்கி போடணும். நல்லதான். ஏய் மக்களே. மீனோ. மக்களே. ஏய் மீனே ராட மேல ராட மட்டும் தூக்க. எல்லாத்தையும் தூக்க. அவள நாங்க எடுத்துக்கறோம். ஏய். ஐயோ மக்களே. ஐயோ பாத்து வாயா. இங்க வாரியா நான் வரேன். இது வர கத்தி காப்பாத்துங்க மக்களே. சரியான மழை. இன்னைக்கு நான் அடுத்த வீடியோ ஆயோ நான் தெரியல பாய். பாத்து வாயா. எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? ஓடு மக்களே. வழக்கம் போல பிடிச்சி விட்டாங்க நம்ம சோழிய. வாங்க தண்ணி வேற வருதுயா. மக்களே இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வர வாய்ப்பு இருக்கு. மழை பார்த்தீங்கன்னா மேலேருந்து வருது. நாங்கள் ஒரு மலைக்கு அடியிலேருந்து சமைக்க ட்ரை பண்ணோம், முடியல மக்களே. இங்கே என்ன வேற கொதிக்குது. வாங்க அந்த பாலக்கட்டை கீழே போய் சமைக்க முடியுதான்னு பார்க்கலாம்.
ஓடுனா ஓடுனா ஓடு 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 இது மாதிரி குட்டியே கூடாது. ஓடியா கொதிக்குதியா மக்களே கொதிக்கிற எண்ணெய் வேற கையில் விட்டாங்க கொதிக்குது. இந்த கல்லுல இங்கே நல்லா இருக்கு. ஐயோ ஆனா சூப்பரான பாட்டு அமைச்சிச்சே. அப்பா நல்ல இடம். கவர்மெண்ட் கட்டின பாலம் தான் மக்களே இப்போ எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கு. மழை பாருங்க எப்படி வருதுன்னு, இடி வேற டமால் டுமால் இடிக்குது. இது வந்து ஒரு பெரிய பாலம், பாலத்துக்கு அடியில் வந்துட்டோம். ஏறுங்க மேலே ஏறுங்க மேலே பண்ணணும், அப்படியே சமைச்சிடலாம் வேணாம். தாண்டி தாண்டி ஏறு. மீன் குழம்பா ஏன் கைக்குள்ளா வாங்கடா வாங்கடா. என்னது வைய சட்டியத்துக்கு கம்மி பண்ணியா மக்களே? காத்து சுத்தி அடிச்சு கொளுத்துது. கம்மி பண்ணியா போதியா இவ்வளவு கம்மி பண்ணியா இல்லையா மக்களே? மழை எப்படி வருதுன்னு பாருங்க. பாருங்க ஃபுல்லா மழை வந்துருச்சு. தப்பிச்சிட்டு சொன்னீங்களே உன்னை வண்டிக்கு போறதுக்கு 9 கிலோமீட்டர் இருக்கு ப்ரோ. என்ன என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. ஒரு சோத்துக்கு ஆசைப்பட்டு வந்து என்னை நடுக்காட்டில் தண்ணியெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. குடியுண்டா நீங்க அங்கே போன மழை பெய்யுது, ஒரு இடி வேற இடிக்குது, மின்னல் வேற வெட்டுது. மாட்டணும்னா அவ்வளவுதான் பண்றாங்க. ஏன்டா டேய் மக்களே? உண்மையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாலியா இருக்க மாதிரி இருக்கும். நான் ரொம்ப ஆபத்து. போதும் உப்பு, ஏன்னா கடைசி மீனுக்கு போடும்போது போட்டுக்கலாம். அப்படியே தக்காளியை பார்த்தீங்கன்னா அப்படியே கரைச்சி விட்டதில் அப்படியே கலந்துக்கணும், அவ்வளோதான். மக்களே வெளியே பார்த்தீங்கன்னா புயல் மழையே வந்துருச்சு. மழை பெருசாகிடுச்சு. இந்த ஒரு வாய் சோத்துக்காக பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்க இந்த ஆள் ரொம்ப நேரமாக இதை கிண்டிட்டு இருக்கான். அடுப்பு கூட ஏற மாட்டேங்கிட்டியா? நான் என்னையா பண்ண முடியும்? ஊரில் உள்ள எல்லா காரணமும் சொல்கிறா, கடைசி வரை சோறு போட மாட்டான். ஜலாலு மக்களே அடுப்பு எரிஞ்சாதான் மக்களே சோறு போட முடியும். அணைச்சு உட்காந்துருக்க பாருங்க. காற்று கொஞ்சம் கூட உள்ள வரக்கூடாது. அப்படியே அடுப்பு எரிய மாட்டேங்குது. என்ன அடுப்பு தான் ஒன்று வந்து அப்புறம் மக்களே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் சட்டி சூடாயிருக்கு. எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வெங்காயம் மட்டும் நல்லா கொஞ்சம் கறிடுச்சுன்னா போதும், அழகாக மீன் குழம்பு வச்சிடலான்னு ஆசைக்கு நான் சொல்லியிருக்காரு. இங்கே கொஞ்சம் லைட்டாக போனால் போதும், தண்ணி ஊற்றி சமைச்சிருவியா? இங்கே வாரம் எப்படி இருக்குன்னு லொக்கேஷனு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணி ஆக 10 நிமிஷம் வாக்கில் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி ஒரு பாலை திட்டில் உட்காந்துருக்கோம். என்னையா இப்படி படுத்துருக்க? என்ன பண்ணுறது, காத்தடிக்குது. ஆனால் மூஞ்சியில் வெடிச்சிச்சு எண்ணெய். நாங்கள் ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. நீங்கள் கை கழுவுன தண்ணியை ஊற்றுங்க. நல்லா தண்ணி எடுங்க தண்ணி எடுங்க தண்ணி எடுங்க. என்னையா கடைசி வரைக்கும் எல்லாமே கழுவி தான் ஊற்றுவியா? ஐயா தக்காளி தாயா கழுவி ஊற்றுறாங்க. மகளே மீன் என்னைக்குமே ஸ்டார்டிங்கில் போடவே கூடாது. போட்டிங்கன்னா மீன் எல்லாம் கரைஞ்சிரும். இந்த மாதிரி நுரை கட்டும் பார்த்தீங்கன்னா, நுரை கட்டும் குழம்புல. இந்த நுரை கட்டும் போது அந்த டயத்தில் மீன் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நுரக்கட்டு தான் நுரக்கட்டலையான்னு தெரியல. ஆனால் மீன் கொதிச்சிருச்சு, சாய் குழம்பு கொதிச்சிச்சு. சோறு போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஜலாலு பட்னியாக சாக மாட்டோம்டா. மழையில் செத்தாலும் பட்னியாக சாகக்கூடாது நம்ம. ஐயோ அடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா மக்களே. கழுவணும். கழுவெல்லாம் முடியாது, போடு. அதெல்லாம் பச்சை மீனை தின்னுட்டு இருக்காங்க, உனக்கு கேடா. இந்த மீனை நம்ம மீன் குழம்பா? மீன் குழம்பே தான். இறக்குங்க 4 மீன் ஆச்சு. 5 மீன் இடிக்குது. மீன் வேகுதே மக்களே. மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
யோசிச்சு பாருங்க, ஒரு காட்டுக்குள்ள மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது மீன் குழம்பு சாப்பாடு. இங்க பாருங்க மக்களே, இதான் நாங்கள் இருக்க இடம். நல்ல காடு. 7:10 ஆயிடுச்சு இப்போ டைமு. ஒரு ஆறு ஓரமாக ஒரு பாலக்கட்டையில் நல்ல மழை டைம். உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க மாதிரி இருக்குது. கேமராவில் நைட்டு மோட் ஆன் ஆகிருக்கு. இங்கே பாருங்க, அப்படி போட்டு எடுத்துகிட்டு இருக்கணும். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது. இந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. என்ன உப்பு இருக்கா? உப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. சொல்லணும் மக்களே, இன்றைக்கி சாப்பாடு பார்த்தா நான் வீட்டிலேருந்து நானே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி லேட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் நானே சமைச்சது தான். நம்பி சாப்பிடலாம் நீங்கள்லாம். உண்மையாக நீ தான் வடித்த சாப்பாடா? ஆமாம், வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். சரி, குழம்பு ஊற்று. குழம்பு கொச்சிச்சா? குழம்பெல்லாம் கொச்சிச்சு. குழம்பு வாடா ஜலாலே, தட்டெடு ஜலாலே. அங்கே பாருங்க, நம்ம வேலை தட்டு எடுத்துட்டு படா சோறு ஓடுவாங்கன்னு பார்க்கறது. ஊற்றி அப்படியே ஒட்டுக்கா பசஞ்சிருந்தா. நீ பசங்க உருட்டி தட்டெல்லாம் சின்னதாக இருக்கு பாருங்க, பெரிய தட்டை. பெரிய தட்டுடா, நீங்க இந்த தட்டை வச்சுக்கணும். கொதிக்குதுண்ணா. ஊத்துங்க பாய். கொஞ்சம் தண்ணி அடாவது இருக்கேன். நல்லா ஊற்றுனா. பூண்டெல்லாம் அள்ளி போடனா. அத்தனை பூண்டை அடிச்சு ஊற்றுனேன். அதெல்லாம் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சிருச்சா? அவ்வளோதான். எனக்கு குழம்பு பத்தாது. அது தனியாக ஊற்றிக்கியா? ஊற்ற முடியாதியா? ஆமாம், கொதிக்குது. மக்களை இருந்தாலும் சோறை பிசைஞ்சிட்டு இருக்காரு. எனக்கு வாயில் எச்சு ஊறுது. உங்களுக்கு பின்னாடி தெரியுதா இல்லைன்னு தெரியல. இது வந்து ஒரு மலை பகுதிக்கு கீழே இருக்குது. அதுவும் மழை பெய்கிற நேரம். ஒரு பாலக்கட்டை கீழே ஆற்று ஓரத்தில் கொதிக்க மீன் குழம்பு சாப்பிட போகிறோம்னு நினைக்கும் போது வாயில் எச்சு ஊறுது. செம்ம ஃபீல் மக்களை. கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. இப்போ ஒரு கூட்டாஞ்சோறு சாப்பிட போகிறோம். அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஒரு தாய் மாதிரி பிசைஞ்சு உருட்டி தருவார். நாங்கள் உருட்டி உரிய போகிறோம். மக்களே, தாடி சோக்கருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. இனிமேல் அவர் எங்களுக்கு தாயாக மாறிட்டார். இனிமேல் தாயின்னு தான் கூப்பிடுவோம். என்ன கிருஷ்ணா, ஓகே தானே? செகண்ட் மம்மி கூட்டாஞ்சோறு போடு கூட்டாஞ்சோறு. பத்தாதியா பங்கு பொரியா இருக்குல்ல. வெயிட் நான் தான் மக்களே அதிகம். வெயிட் வைஸ் தான் இன்னைக்கு சாப்பாடு. எனக்கு நிறைய சாப்பாடு போடுங்க ப்ரோ. போடுங்க அள்ளி போடுங்க. கொதிக்குது வேற. மக்களே பாருங்க, மக்களே வீடு ரெடி ஆயிடுச்சு. ஜலாலு ஃபர்ஸ்ட் பீஸ் எனக்கு. அடுத்து காட்டுறா. மக்களே, 2வது பீஸ் எனக்கு. ஜலாலுக்கு தான் பெருசுக்கு. சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது, சேஸ் சொல்லிட்டு தான் வெந்து இருக்குது. ஐயோ, உடையுதே. மாட்டிருச்சு. போடு. பெத்த பீஸு. அடுத்து பெத்த பீஸு. கேமராமேன். அடுத்து பெத்த பீஸு. இது யாருக்கே? அது உனக்கு தான். உள்ள வை. எனக்கு கொஞ்சம் ஊற்றி பத்தலை. குழம்பு குழம்பு நிறையா ஊற்றி குடிப்போம் மக்களே. ரசம் மாதிரி தான் குழம்பு. நீயே கடை ஊற்றுங்க. இல்லைடா, நான் ஒருத்தன் தான் குடிப்பேன்னா எல்லாம் குடிக்கிறீங்க. ஊற்றுங்க. மேலாப்பில் அப்படி சின்ன வெங்காயத்தில் அள்ளி அப்படியே மேலாப்பில் அப்படி குடிங்க. வாய் எச்சு விடுறது மக்களே. கிட்ட மக்களே எப்படி சாப்பிட்டு இருக்க தோணலை மக்களே. ரொம்ப நாள் கனவு சத்தியமாக மீன் குழம்பு வச்சு நம்ம சேனலில் சாப்பிடணுன்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். வாயில் எச்சு ஊறுது. அதுவும் அந்த புளிப்பு சுவை, அந்த காரத்துக்கு ஐயோ முடியல. நான் சாப்பிட்டு வந்துடுறேன் இருங்க. இவனுங்களாம் ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்குள்ளே நான் முடிச்சிருக்கு பாருங்க. மீன் பஞ்சு மாதிரி இருக்கு. கரையுது மக்களே, கரையுது. நம்ம பசங்கள்லாம் பாருங்க என்ன பண்ணிட்டு சாப்பிட ஆசைக்குண்ணா. நீ பாட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு அப்போ என்ன சாப்பிடணுமா? சூப்பராக இருக்குண்ணா. நீ ஜலாலு பாருங்க, வேற மாதிரி உள்ள வச்சு அப்படியே எடுத்து அடிச்சோம்னா அப்படியே கஞ்சி குட்டியே. இதை இவங்க சாப்பிட்றதெல்லாம் மீன் சாப்பாடு கிடையாது. இங்கே வாங்க, நல்லா மீன் அப்படியே கறியாக எடுத்து சாப்பாடு நல்லா வச்சு சாப்பிடணும். மக்களே, அவ்வளோதான். சத்தியமாக முடியல. மழை ஓவராக வருது. நாங்கள் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்களே. நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பசி தாங்க முடியல. நம்ம கேமராமேனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே. சாப்பிடு எப்படி இருக்கு? சூப்பரே. கரையுது மீன். நடப்பாட்டி இருந்தாலும் குழம்பு ஊற்றிக்கணும். அருமையாக இருக்கு.